நம்ம என்ன பார்க்க போறோம்னா பங்க்சுவேஷன். தமிழ்ல நிறுத்தற் குறியீடுகள்னு சொல்லுவோம். பங்க்சுவேஷன் சொன்னா it refers to the use of marks like periods, commas and question mark to separate sentence and clarify meaning. அதாச்சும் ஒரு சொற்றொடர் நம்ம பேசுறப்போ அதோட மீனிங் வந்து கிளியரா கன்வே ஆகுறதுக்காக சில பீரியட்ஸ்னா என்னது, டாட், கமாஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்ஸ், இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸோட டைப்பை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குறியீடுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பங்க்சுவேஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம். காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கமா, ஃபுல் ஸ்டாப், கோலன், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், கொஸ்டின் மார்க், கொட்டேஷன் மார்க், அப்பாஸ்ட்ரஃபி. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். இது 10th சப்ஜெக்டில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஷி ஆஸ்க்ட் இஸ் இட் தட் குட். இங்கே நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ வந்து மீனிங் கன்வே ஆகலை. இதே இதை ஷி ஆஸ்க்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு கமா போடுறோம். ஏன் கமா போடுறோம்? அவங்க ஒரு விஷயத்த கேட்டாங்கன்றத கன்வே பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு கமா. நெக்ஸ்ட், இஸ் இட் தட் குட், இது நல்லதுக்கு தானா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அது ஒரு கேள்வி. ஸோ அதனால லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க்கை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வாக்கியம் தான் அவங்களால சொல்லப்பட்டது. ஸோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம கொட்டேஷன் மார்க்ஸை டபுள் சைடும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, வாட் அ குட் ஐடியா. ஸோ சென்டென்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டனே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ வாட்டை வந்துட்டு நம்ம கேப்ஸில் மாற்றிருக்கோம். குட் ஐடியா, எவ்வளோ நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகிற காரணத்தினால ஆச்சரியக்குறி, அதாச்சும் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இஸ் மிஸ்டர் சுரேஷ், மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டரேட், இந்த மாதிரி பட்டத்தை ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நேம்ஸ்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.